Hi friends, welcome back to Abhi Tamil YouTuber. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம Abhi Tamil YouTuber சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃப்ரைடே vlog தான் வந்து பார்க்க போறீங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். Thursday அன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படினா எல்லா செடி எல்லாமே வந்து கட் பண்ணி ட்ரிம் பண்ணி ஃபுல்லாவே வந்து மெயின்டனன்ஸ் வர்க் தான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். சோ ரொம்ப நாளாச்சு இந்த அளவுக்கு ட்ரிம் பண்ணி பிளான்ட்ஸ் எல்லாம் மெயின்டெய்ன் பண்ணி வெத்தலை கொடி வந்து ரொம்ப அடர்ந்து போயிருச்சு. சரி பெரிய வேரெல்லாம் மட்டும் ஒன்று சேர்த்து கட்டி இந்த மாதிரி மேலே தூக்கி ஏற்றி கட்டிட்டோம். இருக்க எல்லா செடியுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ராப்பராக ஒரு ட்ரிம் வந்து பண்ணியாச்சு. அதே மாதிரி எந்தெந்த பிளான்ட்ஸ் வந்து ரொம்ப மல்டிப்புளாக இருந்துச்சோ அதையுமே வந்து நான் எல்லாமே வந்து கட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து இங்கே சைடில் இருக்கக்கூடிய இதில் வந்து பார்த்திங்கன்னா மண் வந்து ரொம்ப அப்படியே அமுங்கி கம்மியாயிருச்சு. சரி மண் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ரிப்பீட்டடாக இருக்க பிளான்ட்ஸில் இருக்க செடி எல்லாமே வந்து கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிட்டு மண் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து அதில் கொட்டி விட்டுட்டேன். அதேமாதிரி உடஞ்ச பாட்டு அந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே வந்து டீக்ளட்டர் பண்ணிட்டேன். ஒரு கம்ப்ளீட்டான ஒரு கார்டன் க்ளீனப் தான் அது. திரும்ப சேரில் வந்து ஒரு பாட் வச்சுருந்தேன். அந்த சேரை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. உடஞ்ச பாட்டு அந்த மாதிரி ஐட்டம்ஸு எதெல்லாம் வேணாமோ அது எல்லாமே வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு டீக்ளட்டரும் வந்து பண்ணிட்டேன். ஃபுல்லாக வந்து க்ளீன் அண்ட் ஒரு ஃப்ரெஷ் கட் மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ ரொம்ப ஷார்ட்டாக ட்ரிம் பண்ணி விட்டுருக்கேன் பிளான்ட்ஸ் எல்லாத்தையுமே. நல்லா ரீக்ரோ ஆகிடும். அதே மாதிரி ரிப்பீட்டடாக நிறையா செடி வைக்க வேண்டாம், ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பாட்ஸில் இருக்க சாயில் எல்லாத்தையுமே வந்து சைடில் கொட்டி விட்டுட்டு அந்த பாட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கழுவுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த விண்டோ சைடில் இருந்த பிளான்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அதையுமே வந்து ட்ரிம் பண்ணிவிட்டு சாயிலெலாம் வந்து லேசாக கிளறி விட்டு செடி எல்லாமே வந்து சுற்றி வளர்கிற மாதிரி நட்டு வச்சுட்டு இருந்தேன். பிளாஸ்டிக் டிஏஒய் பிளான்டர்லாம் வந்து கொஞ்சம் உடஞ்சிருந்துச்சு. அதையுமே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி ட்ரிம் பண்ணியாச்சு. சாயில் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட்லேயே வந்து ஒவ்வொரு செடி கீழேயுமே வந்து போட்டு அப்படியே லேசாக பரப்பி விட்டுட்டேன். இந்த பாட்ஸ் எல்லாம் தான் வந்து இப்போ எம்டி பண்ணி வச்சுருக்கேன். விண்டோ சைடில் வந்து பார்த்திங்கன்னா விண்டோலாம் தொடச்சி விட்டுட்டு அந்த திண்ணையெல்லாம் தொடச்சிட்டு நீட்டாக வந்து பிளான்ட்ஸையும் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ பார்க்குறதுக்கே வந்து நல்லா ஒரு க்ரீனிஷாக அழகாக இருக்க மாதிரியும் ரொம்ப சிம்பிளாகவும் பண்ணிட்டேன். இந்த சைடும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஏவி பிளான்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த செட்டப் வச்சு பார்த்தேன். அப்புறம் மறுபடியும் வந்து வேறு மாற்றிட்டேன். இந்த சைடில் இருந்த பிளான்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி விட்டுருக்கேன். செண்பகப்பூ செடி இருந்துச்சு, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பட்டு போயிடுச்சு. அதே மாதிரி ஒரு செண்பக செடியும் வந்து வாங்கி இங்கே வைக்கணும். மேலே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பால்கனியில் வந்து கொஞ்சம் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ், அதாவது ரோஸ் செடி, நந்தியாவட்டம் அந்த மாதிரி செடிலாம் வந்து மேலே வச்சுருக்கேன். இந்த ஒர்க் முடிகிறது கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. தேர்ஸ்டே ஈவினிங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 o'clockலேருந்து 5:30 வரைக்குமே இந்த ஒர்க் சரியாக இருந்தது. இந்த சைடு விண்டோவில் வந்து இந்த மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணிவிட்டேன். ஒரு மணி பிளான்ட்டு, கத்தாழை செடி, நடுவில் வந்து ஸ்னேக் பிளான்ட் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பிளாக்கு நடுவில் ரெட் இருக்க மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டேன். இது ஃப்ரைடே மார்னிங் வந்து எடுத்தது. அதுக்கு வந்து ஸ்கூல் ஸ்நாக்ஸுக்கு நீங்கள் மிக்ஸ்டு நட்ஸ் தான் வந்து வச்சுருந்தேன். ஸ்கூல் லஞ்ச் அப்படிங்கிறதுனால நம்ம ஸ்நாக்ஸ் மட்டும் பேக் பண்ணால் போதும். ஸோ நிறைய பேர் வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கேட்பாங்க. லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி போடாததுக்கு காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் லஞ்ச் அப்படிங்கிறதுனால தான். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்பார், அதுக்கப்புறம் வந்து தோசை. சாம்பார் வந்து அத்தையே பண்ணிட்டாங்க. அதுக்கு வந்து ஒரு நெய் தோசை ஊற்றி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை ஊற்றிட்டு இருந்தேன். அதுக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணும்போது நானும் வந்து ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு அப்படியே அதுவே வந்து கிளப்பி விட்டுருவேன். ஸோ இன்றைக்கி வந்து டிஃபனுக்கு வந்து தோசை மட்டும் ஊட்டி விட்டுட்டு அதுவும் வந்து ஸ்கூலுக்கு வந்து கிளப்பியாச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆதோ கிளம்பும்போது தான் எழுந்திரிச்சாங்க. ஸோ பாய் சொல்கிறதுக்காக வெளியே வந்து நின்றுட்டு ஆதோ கூட விளாண்டுட்டு இருந்தாங்க. ஆதோ இருந்தால் 2 பேரும் சேர்ந்து விளாண்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் நான் தான் கம்பெனி கொடுக்கணும். அவங்க தாத்தாக்கும் வந்து இங்கேருந்து பாய் சொல்லிட்டு இருந்தாங்க வியானா. யூஸ்வலாக மற்ற நாளை விட ஃப்ரைடே அன்றைக்கி வந்து பொதுவாக வீட்டில் வந்து வேலை ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் தேர்ஸ்டேவே நம்ம ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணிடுவோம். லாண்ட்ரி போடுறது, வீடு துடைக்கிறது, பூஜை ஐட்டம்ஸ் க்ளீன் பண்ணுறது, அது எல்லாமே வந்து மொதல் நாளே பிளான் பண்ணிடுறதுனால நமக்கு ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் ஒர்க்கு. ஸோ இந்த பால்கனிலேருந்து பாய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அதை சொல்லிட்டு போனாங்க. ஸோ வெளியே போய் நிற்கும் போது நானும் வியானாவும் இங்கேருந்து பாய் காமிச்சிட்டு இருந்தோம். ஃப்ரைடே பூஜை பண்ணும்போது இந்த ரோஸ்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறிக்காமையே வந்து வச்சுருந்தேன். பெட் ஸ்ப்ரெட்லாம் எடுத்து துவைக்க போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து லாண்ட்ரிக்கு வந்து போட்டுட்ருந்தேன். இது எல்லாத்தையுமே வந்து துவைக்க போட்டுட்டு அப்படியே கீழே போயிட்டு கொஞ்சம் கார்டன் ஒர்க் இருக்குது அதை பண்ணிடலாம் அப்படின்ட்டு நேற்று கட் பண்ண செடி எல்லாமே வந்து அள்ளி வெளியே வச்சாச்சு. காலைல குப்பை வண்டி வரும்போது போட்டுடலாம் அப்படின்ட்டு. இந்த பாட்ஸ் எல்லாமே வந்து வாஷ் பண்ணி வைக்கணும். ஸோ நேற்று வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுச்சு. தண்ணி வந்து இன்றைக்கி காலையில் அடிச்சுக்கலான்ட்டு மண் எல்லாத்தையுமே வந்து அப்படியே பரப்பி விட்டுட்டு இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா சொதன்னு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி விட்டுட்ருக்கேன்.
ரொம்ப ஹைட்டாக போகிற செடி எல்லாத்தையுமே வந்து ஒரே லெவலில் மெயின்டைன் பண்ணுறதுக்காக அதையுமே வந்து ட்ரிம் பண்ணி விட்டுருந்தேன். பெரிய பிளான்ட் ஒன்று கீழே இருந்துச்சு, அந்த ரெட் கலர் பூ பூக்கிற மாதிரி. அது உடஞ்சங்காட்டி அந்த செடியை எடுத்து நான் மறுபடியும் சாயிலே வந்து அப்படியே நட்ட வச்சு விட்டுட்டேன். இப்போ சப்போஸ் நீங்கள் சன்லைட்டில் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் தி பிளான்ட்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சிமெண்ட் பாட் போகிறது தான் பெஸ்ட்டு. பிளாஸ்டிக் பாட்ஸ் வந்து எவ்வளோ திக்காக இருந்தாலுமே கொஞ்சம் நாளில் வந்து உடஞ்சிரும். அதே மாதிரி மாடி தோட்டம் பால்கனியில் வைக்கிறீங்க, ரொம்ப வெயிட் வந்து வரக்கூடாது அப்படின்னா க்ரோ பேக்கில் வந்து வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி செமிஷேடில் வைக்கிறதுனா அந்த மாதிரி பிளான்ட்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்து வைக்கணும். ஸோ அந்த மாதிரி நமக்கு சன்லைட் எப்படி இருக்குது, அங்கே டெம்பரேச்சர் எந்த மாதிரி இருக்குது, செமிஷேடாக இருக்கா, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கார்டன் செட் பண்ணுங்கள். அதே மாதிரி கார்டனிங் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் லெவல் குறையும், நம்மளோட மூட் வந்து நல்லா பூஸ்ட் ஆகும். ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. ஏர் பியூரிஃபையர் பிளான்ட்ஸ்லாம் வச்சிங்க அப்படின்னா அதுவும் ரொம்ப நல்லா ஆக்சிஜன் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒரு 4 செடினாலுமே வந்து நம்ம வீட்டில் வளர்த்தும் போது அது நமக்கு ஒரு தனி ஹாப்பினஸ் வந்து கொடுக்கும். இப்போ கம்ப்ளீட்டாக வந்து எல்லாமே ட்ரிம் பண்ணி நீட்டாக வந்து வச்சாச்சு. இப்போ இப்படி தான் இருக்குது கார்டனு. ஸோ இந்த மாதிரி பிளான்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் இந்த செடி வெட்டி விட்டேன், ரொம்ப நீளமாக போகுதுன்னு. இப்போ அதிலே வந்து பார்த்திங்கன்னா 2 வந்து செப்பரேட் ஆகி க்ரோ ஆகிருக்கு. ட்ரிம் பண்ணும்போது நமக்கு நிறையா நியூ பிரான்ச்சஸ் வந்து வரும். ஸோ அதுக்கப்புறம் அதோட ஹைட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம குறைச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து கட் பண்ணி ட்ரிம் பண்ணி நீட்டாக வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ ஃபுல்லாக ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா கார்டனோட லுக் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. வேறு ஏதாவது நியூ பிளான்ஸ் ஏதாவது நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம vlogல வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ கார்டன் ஒர்க் எல்லாமே வந்து முடிச்சாச்சு. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு சோள தோசை தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து செஞ்சுருந்தேன். சிகப்பு சோள தோசை மாவு பணியார மாவு வந்து எப்படி ஆடுறதுன்னு சொல்லி தனியாக ஷார்ட்ஸ் வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். அந்த ரெசிபி வேணும்னு நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். தொட்டுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சை சின்ன வெங்காய சட்னி, அதுக்கப்புறம் வந்து சாம்பார். ஸோ பெட் ஸ்ப்ரெட்லாம் வந்து அடுத்து நீட்டாக வந்து எடுத்து விரிச்சு விட்டாச்சு. கீழே வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா லாண்ட்ரியும் வந்து ரெடி ஆயிடுச்சு. வந்தோடனே துணியெல்லாம் காய போட்டுட்டு பெட் ஸ்ப்ரெட்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. ரூமெல்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி விட்டாச்சு. நேற்றே வீட்டு தொடச்சிட்டனால இப்போ போய் பூஜை ஒர்க்லாம் வந்து பண்ணணும். அதுக்கு முன்னாடி வியானா குளித்து ரெடி பண்ணி விட்டுட்டு நானும் குளிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ பூஜை ஐட்டம்ஸ்லாம் வந்து போட்டு வச்சு ரெடி பண்ணிடலாம். வெள்ளி பாத்திரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து பலன்னு வாஷ் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதுன்னு சொல்லி ரீசெண்டாக ஒரு ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே ஒரு லாங் வீடியோலையும் அப்லோட் பண்ணியிருக்கேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா எப்போவுமே வெள்ளி பாத்திரம் வந்து பலன்னு இருக்கும். சூடுடப்பா எடுத்து வச்சு வியானா வந்து விளாண்டுட்ருக்காங்க. பூஜை ரூம் திட்டு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஹைட்டுக்கு இருக்கிறதுனால ஈஸியாக வந்து விளக்கு இதெல்லாமே எடுத்துருவாங்க. இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூம் கதவு சாத்தியே தான் வச்சுருக்கேன். எவ்ரி ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கும் வந்து போயிட்டு வந்துடுவேன் பூஜை முடிச்சுட்டு. ஸோ காலையில் என் ஹஸ்பண்ட் வந்து கடைக்கு கிளம்பும் போதே அவர் கூட போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவேன். வெள்ளிக்கிழமை அன்றைக்கி முடிஞ்சால் வந்து லலிதா சஹஸ்ரநாமம் வந்து போட்டு விடுங்க, வீட்டுக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி பஜன் பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பூஜை ரூமில் போட்டு விடலாம். இல்லைனா வந்து மொபைல் டிவி எதுலையாவது யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணிங்கனாலே வரும். ஸோ அந்த வேர்டிங்ஸ் அந்த மந்த்ராஸ்லாம் வந்து நம்ம காதுக்குள்ளே போனாலே நிறைய ஒரு பாசிட்டிவிட்டி வந்து கொடுக்கும். கண்டிப்பாக வந்து எவ்ரி ஃப்ரைடே வந்து நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். சான்ஸ்கிரிட் மந்த்ராஸ்லாம் வந்து நமக்கு வந்து ப்ரொனவுன்சியேஷன் தெரியல, கரெக்டாக படிக்க தெரியல அப்படின்னா நம்ம இந்த மாதிரி மொபைலில் டிவியில் எதுலையாவது போட்டு விட்டுட்டு நம்ம வாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளே அறியாமல் நமக்கு வந்து அந்த வைப்ரேஷன் வந்து கிடைக்கும். அதே மாதிரி அந்த சாங்ஸ்லாம் கேட்கும்போது மைண்டும் வந்து ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஸோ எதாவது வேலை பார்க்கும்போது பேக்ரவுண்டில் அது வாட்டுக்கு சாமி பாட்டு வந்து ஓட்டிகிட்ருக்கோம். சாமி ஃபோட்டோஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து போட்டு வச்சாச்சு. விளக்குக்கெலாம் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு ரெடி பண்ணிடலாம். விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு. மாடியில் வந்து பூத்திருந்த ரோஸ் எல்லாத்தையுமே வந்து பறிச்சுட்டு வந்துட்டேன். பொதுவாக வந்து ரோஸ் பூக்கவே அதை கட் பண்ணி தலையில் வைக்கிறத விட எனக்கு இந்த மாதிரி அதை வந்து பூஜை ரூமில் வந்து அழகாக அடுக்கி சாமிக்கு வச்சு பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃப்ரைடே வருதா அப்படின்னா ஃப்ரைடே வரைக்கும் பூ அப்படியே விட்டு வச்சுருப்பேன். ஃப்ரைடே அன்னைக்கு கட் பண்ணிவிட்டு வந்து எல்லா ஃபோட்டோஸுக்கும் வந்து ரோஸே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் வந்து வச்சிட்ருந்தேன். எவ்ரி ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா ரொட்டீன் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பூஜை பண்ணும்போது சாமிக்கு வந்து ஏதாவது நெய்வேத்தியத்துக்கு வந்து பழங்கள் இல்லைனா வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் இல்லை ஏதாவது பிரசாதம் கொஞ்சமாக வந்து தண்ணி இதெல்லாம் வச்சுட்டு பூஜை பண்ணணும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து யூஸ்வலாக நான் வந்து பண்ணுவேன். சாமிக்கு வந்து ட்ரை ஃப்ரூட்ஸு பழம் ரெண்டுமே வந்து வச்சுட்டு கொஞ்சம் தண்ணியும் வச்சுருவேன். ஸோ வீட்டில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பத்ராலயம்மன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஹஸ்பண்ட் வியானா வந்திருந்தோம். ஈவினிங் போகலாம் அப்புறம் போகலாம் அப்படின்னா நம்ம அப்படி ஏதோ ஒரு வேலை வந்துடும். அதுக்கப்புறம் வந்து கோயிலுக்கு போகிறது வந்து அப்படியே ஸ்கிப் ஆகிடும். அதனால் காலையிலே கையோடு போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த டேவே வந்து நல்லா பாசிட்டிவாக இருக்கும், போய் திருப்தியாகவும் இருக்கும். சாமி கும்பிட்டு வந்தோம் அப்படின்னா இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் அண்ட் கோபி மஞ்சூரியன் தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன்.
ஸோ ரெகுலராக வந்து சாம்பார் புளிக்குழம்பு இதே மாதிரி சாப்பிட்டுட்ருக்கோம். இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரைட் ரைஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரைட் ரைஸ்க்காக பாஸ்மதி ரைஸ் வந்து 2 கப் எடுத்திருக்கேன். அரிசியை வந்து கழுவி கொஞ்சம் நேரம் வந்து ஊற வச்சிடலாம். வெஜிடபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேரட், பீன்ஸு, பச்சை பட்டாணி வந்து சாப் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு கேப்சிகமும் எடுத்து சின்ன சின்ன ஸ்லைசஸாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு வந்து 2 பெரிய வெங்காயமும் வந்து சாப் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து எடுத்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃப்ரைட் ரைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடையில் வாங்கி சாப்பிட்றதோட வீட்டில் பண்ணி சாப்பிட்றது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். நம்ம குழந்தைங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸுக்கும் பண்ணி கொடுக்கலாம். வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிட்ல அப்படின்னா டக்குன்னு இந்த மாதிரி வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளேயே வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ஊட்டி விட்டுறலாம். ஃப்ரைட் ரைஸ் மசாலா அப்படின்னு சொல்லிட்டு இப்போல்லாம் வந்து ஒரு குட்டி பேக்கெட் மாதிரி வருது. அதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அஜினோமோட்டோ அந்த மாதிரி எதாவது கலந்துருப்பாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்டைலில் வந்து பண்ணி பார்க்கலாம். ஒரு 10 பூண்டு, ஒரு 2 பச்சை மிளகாயும் நல்லா இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்லிக்கோட ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது நம்ம சாப் பண்ணி கார்லிக் ஆட் பண்ணுறத விட பச்சை மிளகா கார்லிக் வந்து இந்த மாதிரி கோஸாக கிரைண்ட் பண்ணி அந்த ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது த்ரோட் த ரைஸ் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து இருக்கும். ஸோ இதுக்கு வந்து வேறு எந்த மசாலாஸ் ஃப்ரைட் ரைஸ் மசாலாலாம் வந்து யூஸ் பண்ணாமல் இந்த ஸ்டைலில் பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பச்சை மிளகா காரம் வந்து நல்ல ஒரு ஸ்பைசினஸ் வந்து கொடுக்கும். ரொம்ப காரமாகவும் இருக்காது. பெப்பர் காரத்தோடு இதையும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பாஸ்மதி ரைஸ் வேக வைக்கிறதுக்காக தனியாக ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வந்து காய வச்சாச்சு. கார்லிக் வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதும் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸையும் போட்டு இதில் வதக்கிக்கலாம். ஆனியன் வதங்கினதும் கொஞ்சமாக முந்திரி பருப்பும் சேர்த்துருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இதே ஃப்ரைட் ரைஸில் நீங்கள் பன்னீர் கூட வந்து நல்லா பட்டரில் ஃப்ரை பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் ஃப்ரைட் ரைஸ். ரைஸுக்கு ஏற்ற மாதிரி வெஜிடபிள்ஸும் வந்து நிறையா போடணும். கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி 3 வந்து இதில் சேர்த்து நல்லா வதக்கியிருக்கேன். காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி காயோட கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக அந்த க்ரீன் கலர் மெயின்டைன் ஆகிறதுக்காக கொஞ்சமாக வந்து சர்க்கரையும் வந்து சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக மூடி வச்சு நல்லா கேரட், பீன்ஸ் வந்து குக் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் டைம் கொடுத்து வேக விடுங்க. கேப்சிகம் மட்டும் நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். அது ரொம்ப நேரம் குக் ஆகக்கூடாது. இப்போ லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சு கொஞ்சம் நேரம் வந்து வேக விட்டுறலாம். கண்டினியூஸாக ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வீடு எப்போவுமே ஆர்கனைஸ்டாக இருக்கும். அது என்னென்னு கேட்டிங்கன்னா எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கிறது. ஸோ அந்த ரூலை வந்து நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுவேன். இதனாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தனியாக வந்து நேரம் ஒதுக்கி எல்லாத்தையும் எடுத்து வைக்க வேண்டியதில்லை. இப்போ பாஸ்மதி ரைஸை வந்து இந்த வாட்டரில் போட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ வேணுங்களோ தண்ணி ஊற்றிக்கோங்க. ரைஸை போட்டுட்டு அதில் கொஞ்சமாக வந்து ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சமாக சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து லைட்டாக வந்து ஒரு 1/2 லெமனை பிழிஞ்சு விட்டிங்க அப்படின்னா அரிசி வந்து உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வந்து பாயில் ஆகி வரும். இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வந்து குக் ஆனதும் ஃபைனலாக வந்து நம்ம கேப்சிகம் ஆட் பண்ணி அதையும் வந்து வதக்கி விட்டுறலாம். ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே வந்து சோயா சாஸ் அதெல்லாம் தான் ஊற்றுவாங்க. பட் வினிகர் வந்து 1 கப் வந்து நீங்கள் ஆட் பண்ணும்போது ரைஸோட டேஸ்ட்டை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து டார்க் சோயா சாஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன். லைட் சோயா இல்லை டார்க் சோயா எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டார்க் சோயா ஆட் பண்ணும்போது ரைஸோட கலரும் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகி வரும். ரைஸ் வந்து குக் ஆகிருக்கான்னு அப்பப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு 80% குக் ஆகணும். ரொம்ப குழஞ்சிச்சு அப்படின்னா ரைஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சி போயிடும். ஸோ ரைஸ் நல்லா வந்தோடனே இந்த மாதிரி ஸ்ட்ரெயினரில் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை நீங்கள் வந்து ரன்னிங் டேப் வாட்டரில் கூட வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாஸ் ரெடி பண்ணி வச்சாச்சு வெஜிடபிள்ஸோடு சேர்த்து. இப்போ நம்ம குக் பண்ண ரைஸையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து ரைஸுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பெப்பரும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்து நம்ம க்ரீன் சில்லி வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ காரம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா டாப் டு பாட்டம் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ரைட் ரைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காகவும் ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம சாம்பார், குழம்பு, ரசம் தனித்தனியாக செய்கிறதுக்குள்ளே 1 பாட் ரைஸ் மாதிரி டக்குன்னு வந்து வேலையும் முடிஞ்சிடும். ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. கொண்டு வந்து டேபிள் பக்கத்தில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து வச்சாச்சு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஆற வந்து நல்லா உதிரியாக செப்பரேட்டாக ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹோம் ஸ்டைல்லையும் இருக்கும், உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையும் இருக்கும். நல்லா ஹெல்த்தியர் ஆப்ஷனும் கூட. இந்த மாதிரி நம்ம 1 பாட் ரைஸ் வந்து எனக்காக ஒரு நாள் வந்து செஞ்சுக்கலாம். இதுக்கு மேட்சாக வந்து ஏதாவது ஒரு மஞ்சூரியன் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கோபி மஞ்சூரியன் செய்ய போகிறேன். இன்றைக்கி இந்த 2 கடாய் தான் வந்து நான் இண்டஸ் வேலியிலேருந்து வாங்கியிருந்தேன். இது சூப்பர் ஸ்மூத் கேஸ்ட் அயர்ன் கடாய். நல்லா ஸ்மூத் ஃபினிஷில் வரும். அதே மாதிரி இது சாட்டே பேன் மாதிரி இருக்கும். நீங்கள் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் ஸ்டிர் ஃப்ரை பண்ணுறதுக்கு
இந்த மாதிரி மஞ்சூரியன் இந்த மாதிரி ரெசிபிக்கு ஃப்ரைட் ரைஸ்க்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். நல்லா ஹெவி பாட்டமில் வருது. நீங்களும் வந்து இண்டஸ் வேலியில் இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அபி தமிழ் அப்படிங்கிற கோட் யூஸ் பண்ணால் உங்களுக்கு 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். எல்லா லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெவி பாட்டமில் இருக்கும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் சரி கேஸ்ட் அயனும் சரி இண்டஸ் வேலியில் வந்து குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நான் ரொம்ப வருஷமாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எல்லா ப்ராடக்ட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். சூப்பர் ஸ்மூத் கேஸ்ட் அயர்ன் கடாயில் தான் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். நம்ம டீப் ஃப்ரைங் ஐட்டம்க்குலாம் வந்து இந்த மாதிரி ஹெவி பாட்டம் ஃப்ரைங் பேன் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹீட் ஈவனாக வரும். நல்லா குழியாக இருக்கிறனால ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். யூஸ்வலாக வந்து 65க்குலாம் வந்து எப்படி மசாலா ரெடி பண்ணுவோமோ அந்த மாதிரி போட்டு கோட் பண்ணி வச்சாச்சு. நம்ம இப்படி போடாமல் வெறும் கோபியவே வந்து கார்ன்ஃப்ளவர் மாவில் போட்டு பொரிச்சு எடுத்து நீங்கள் மஞ்சூரியன்லாம் செய்யலாம். பட் இந்த மாதிரி ஆட் பண்ணி செய்யும்போது ஸ்பைஸ் லெவலும் நல்லாயிருக்கும், டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் மஞ்சூரியனுக்குலாம். இதே இதில் நீங்கள் காலிஃப்ளவர் பண்ணலாம், பன்னீர் பண்ணலாம், கோபி பண்ணலாம். இந்த மாதிரி எந்த மஞ்சூரியன் வேணால் இதே மெத்தடில் வந்து நீங்கள் பண்ணலாம். இப்போ குட்டி குட்டியாக போட்டனால நல்லா கிறிஸ்பாக ஃப்ரை ஆகி வருது. ஸோ நல்லா இந்த மாதிரி வந்து ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வச்சு நம்ம குழிக்கரண்டி மாதிரி இருக்கிறனால நிறைய ஹோல்ஸ் இருக்கிறனால ஆயில் பூரா உங்களுக்கு வந்து வடிஞ்சிரும். டக்குன்னு நம்ம வடித்து எடுக்கிறதுக்கும் வந்து நல்லா ஈஸியாக இருக்கும். இதை அப்படியே வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஆற வச்சிடலாம். ஆயில் எல்லாமே வந்து கீழே இறங்கிடும். இதே மாதிரியே எல்லா காலிஃப்ளவரையும் போட்டு பொரிச்சு எடுத்து வச்சிடலாம். டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வாங்கி சாப்பிட்றது ரொம்ப கெடுதல். ஏன்னா எண்ணெய் வந்து அவங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணாமல் அதே எண்ணெயிலே வந்து சுட்டு தருவாங்க. அதே மாதிரி வீட்டில் செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேரு, 2 months ஒன்ஸு அந்த மாதிரி தான் வந்து ரொம்ப டீப் ஃப்ரைடு ஃபுட்ஸ் வந்து சமைப்போம். நம்ம அடிக்கடி வந்து இந்த மாதிரி ஃப்ரைட் ஐட்டம்ஸ்லாம் சமைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக கிட்ஸும் வந்து அதை பழகிடுவாங்க. அப்புறம் நமக்கும் வந்து எதாவது சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா டக்குன்னு நம்ம வந்து எதாவது பொரிக்க ஆரம்பிச்சிருவோம். அதனாலேயே வந்து வீட்டில் வந்து டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் வந்து செய்ய மாட்டேன். ஹோட்டலில் போய் நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஃபுட்ஸை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு மற்ற ஐட்டம்ஸ் தான் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன். ஸோ கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு இதில் வந்து கார்லிக் ஆட் பண்ணிட்டேன். கார்லிக் நல்லா ஃப்ரை ஆனதும் வந்து இப்போ ஆனியன்ஸ் போட்டுக்கலாம். ஸோ ஹேண்டில் நல்லா நீளமாக இருக்கிறதுனால நம்ம பிடிச்சி சமைக்கிறதுக்கு வந்து நல்லா ஈஸியாக இருக்குது. ஹீட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டிலில் வந்து அந்தளவுக்கு வர்றதில்ல. இப்போ ஃபைனலாக வந்து ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகமையும் போட்டு இதில் சார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து லைட்டாக சார்ட் ஆனால் போதும். அதுக்கப்புறம் வந்து டொமேட்டோ சாஸும் கொஞ்சமாக டார்க் சோயா சாஸும் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஆல்ரெடி வந்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக வந்து கொஞ்சம் பெப்பர் போட்டாச்சு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம பொரிச்சு வச்சுருக்க கோபி ஃப்ரையை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டிங்க அப்படின்னா நமக்கு சாப்பிட்றதுக்கும் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாஸும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இதுலேயுமே வந்து உங்களுக்கு இறங்கியிருக்கும். பெருசு பெருசாக போடும்போது காலிஃப்ளவர்லாம் சரியாக வெந்திருக்காது. ஸோ நல்லா போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இதில் நம்ம ஃபைனலாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து லேசாக தண்ணியில் கரைச்சி ஆட் பண்ணணும். ஸோ இது வந்து ஆர்கானிக் ஷாப்லாம் வந்து நம்ம ஒயிட்டன் பண்ணாத கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து கிடைக்கிது. அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு தான் அது. ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நல்லா மேலே ஒரு கோட்டிங்கோடு இந்த சாஸோடு சேர்த்து நல்லா உங்களுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். வலுவலுன்னு ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான கோபி மஞ்சூரியன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே இதை நீங்கள் மஷ்ரூம் பன்னீர் எல்லாத்துலேயுமே வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி தான். ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி ரெசிபிலாம் செய்யும்போது அதுக்கு வந்து சைடிஷ்க்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து இது ரெண்டும் தான் பண்ணியிருந்தேன். 1:30 போல் நானும் என் ஹஸ்பண்டும் வந்து லஞ்ச் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃப்ரைட் ரைஸ் வித் கோபி மஞ்சூரியன் நல்ல ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருந்துச்சு. என் ஹஸ்பண்டும் சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. வியானா வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு 11:30க்கு படுத்துட்டு ஒன்றும் எந்திரிக்கல. சரி அதுக்குள்ளே நம்ம சாப்பிட்டு முடிச்சிடலாம், எந்திரிச்சதுக்கப்புறம் ஊட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். கண்டிப்பாக நீங்களும் இந்த காம்போ லஞ்ச் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வியானா வந்துச்சிட்டாங்க. சரி அவங்களுக்கும் வந்து லஞ்ச் ஊட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விட்டுட்ருந்தேன். ஏன்னா விளையாட வச்சுட்டே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஊட்டணும். எப்படியும் வந்து ஊட்டி முடிக்கிறதுக்கே ஒரு 1/2 hour மேலே ஆகிடும். வியானா லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிக்க ஒரு 2:30 அந்த மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3:20க்குலாம் அதுவும் ஸ்கூல் விட்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி தான் என்னோடய ஃப்ரைடே ரொட்டீன் இருந்துச்சு. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த vlog முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.